வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகள், உத்தரவுகள், அதேபோல் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும், அரசு தரப்பில், தமிழக அரசு தரப்பில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், விதிமுறை மாற்றங்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆசிரியர்களுக்கு சலுகை பற்றிய முக்கிய அறிவிப்புகள் என்ன என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீலகிரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு ஓடி வழங்கி நீலகிரி மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளரின் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கடிதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு அரை நாள் தற்செயல் விடுப்பு வழங்குமாறு கோரியுள்ளனர். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஆகஸ்ட் 2026 மாதத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு செல்லும் நாட்களுக்கு அரை நாள் பிற பணியில் பணிபுரிய அனுமதி வழங்குமாறும், கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் எனும் இருப்பதையும் உறுதி செய்து கற்பித்தல் செயல்கள் பாதிக்கா வண்ணம் ஆசிரியர்களுக்கு அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதேபோல் ஆசிரியர்கள் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து வரும் நிலையில் அந்த சலுகைகள் பரிசீலனை செய்யப்படும் என்றும், அதற்கான அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆசிரியர்களுக்கான சலுகை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படும் எனவும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான சிறப்பு சலுகை, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு மதிப்பெண்கள் குறைப்பு பற்றிய எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு தேர்வு முடிவுகள் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தடை உத்தரவு நீக்கப்பட்டு எப்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடும் என்றும் அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடும் என்றும் அதிக எதிர்பார்ப்பில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் காத்திருக்கின்றனர். 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நீலகிரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு ஓடி வழங்க நீலகிரி மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு செல்லும் நாட்களுக்கு அரை நாட்கள் பிற பணியில் பணிபுரிய அனுமதி வழங்குமாறும், கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் எனும் இருப்பதை உறுதி செய்து கற்பித்தல் செயல்கள் பாதிக்கா வண்ணம் ஆசிரியர்களுக்கு அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் மதிப்பெண்கள் குறைப்பது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடக்கூடுமா என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதேபோல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடிய தேதிகள் அறிவிக்கப்படுமா, அது சார்ந்த தகவல்கள் வெளியிடக்கூடுமா, அதேபோல் தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம ஊதியம் சம வேலை என்ற அடிப்படையில் வழங்கப்படுமா, அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுமா என்பது பற்றிய எதிர்பார்ப்புகள் காத்திருக்கின்றனர். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.